வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். 3 ஜெர்மனி நிறுவனங்களுடன் ரூபாய் 3,201,00,00,000 முதலீடு மற்றும் 6,250 பேருக்கு வேலைவாய்ப்பு. முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். நாடு முழுவதும் புதிய குடியேற்ற சட்டம் அமலுக்கு வந்தது. போலி விசா மூலம் இந்தியாவுக்குள் நுழைந்தால் 7 ஆண்டுகள் சிறை, ரூபாய் 10 லட்சம் வரை அபராதம். இந்தியாவின் மிக சிறிய சிப் உலகின் மிகப்பெரிய மாற்றத்தை இயக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. செமிகான் இந்தியா 2025 மாநாட்டை தொடங்கி வைத்து பிரதமர் மோடி உரை. தமிழகத்தில் நடந்து வரும் திமுக ஆட்சி ஒரு கொடுங்கோல் ஆட்சி, அன்புமணி குற்றச்சாட்டு. தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்க தலைவராக சத்யஜோதி தியாகராஜன் தேர்வு. சென்னையில் ஒரே நாளில் ரூபாய் 680 அதிகரித்து தங்கம் பவுன் விலை ரூபாய் 77,000 தாண்டி புதிய உச்சம். கிராம் ரூபாய் 10,000 நெருங்குவதால் நகை வாங்குவோர் அதிர்ச்சி. அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியராக பணிபுரியவும் பதிவு உயர்வு பெறவும் ஆசிரியர் தகுதி தேர்வில் டெட் தேர்ச்சி பெறுவது கட்டாயம். உச்சநீதிமன்ற முக்கிய தீர்ப்பு. எட்டயபுரம் வட்டத்துக்குட்பட்ட பகுதியில் பட்டாசு ஆலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டதை கண்டித்து கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். மடப்புரம் அஜித்குமார் வழக்கில் குறைபாடுகள் சரி செய்து குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்ய சிபிஐக்கு நீதிமன்றம் உத்தரவு. குற்ற வழக்கில் தொடர்புடைய மதுரை ஆதீனம் பதவி விலக வேண்டும், அந்த இடத்தில் தன்னை நியமிக்க வேண்டும் என ஆதீன மட ஸ்ரீமத் விஸ்வலிங்க தம்புரான் மாவட்ட ஆட்சியரிடம் நேற்று மனு அளித்தார். மோடி, அமித்ஷா ஆகிய 2 பேர் இந்தியாவை விற்கிறார்கள், அம்பானி, அதானி என்ற 2 பேர் வாங்குகிறார்கள் என்று திருப்பூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ராசா எம்பி ஆவேச பேச்சு. ஆசிரியர்களை தமிழக அரசு கைவிடாது. டெட் தேர்வு விவகாரத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. மேலும் விரிவான செய்திகளை அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.